ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் அஜய். எஸ்எம்சி நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிறதில்ல. ஓபி கரெக்டாக வந்து அதில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்கறதில்ல. ஆர்டர் ஃப்ளோ, ஆர்டர் பிளாக் எல்லாமே ஃபெயில் ஆகுது அப்படின்ற சந்தேகங்கள் நிறையா இருக்குது. ஆனால் அது வந்து ஒர்க் ஆகாமல் இல்லை, சில சேஞ்சஸ் நடந்திருக்கு ஸ்ட்ரக்சரில். ஸோ அட்வான்ஸாக சில விஷயங்கள் மாறி இருக்குது. நம்ம அதை கரெக்டாக நோட் பண்ணாவே போதும். அதில் இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், கரெக்டான டைரெக்ஷனை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணும் அப்படின்றத ஒரு 5-6 ஸ்ட்ரக்சர் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் புதுசாக இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய விஷயங்கள் பிடித்திருந்தால் நான் சொல்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகுதான்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணலாம். ஸோ இந்த ஹைக்கு ஃபஸ்ட் இருக்க புல் பேக்னால் இங்கேயே இருக்குது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு புல் பேக் பண்ணி தான் மேலே போயிருக்கு. இவன் இந்த புல் பேக்கோட ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இது வந்து ஒரு ஸ்வீப், ஓபி, ஆர்டர் ஃப்ளோ எல்லாமே சேமாக இதில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுதுன்னா ஐ வந்து கன்ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து ஐ மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ப்ரீவியஸாக எது ஹை லோன்றதை நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இந்த ஹைலேருந்து நம்ம கீழே ட்ராப் பண்ணிட்டு போவோம். ஏன்னா மார்க்கெட்டிங்கிறது டவுன் ட்ரெண்டுக்கு ஆகிருக்கு. ஸோ ஸ்ட்ரக்சரை நம்ம ரைட் சைடு அப்படி பார்த்துட்டே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் எங்கே லோ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இங்கே இந்த ஹையெல்லாம் எடுக்கலை. ஸோ இதுக்கு புல் பேக் இங்கே இருக்குது, அதையும் எடுக்கவே இல்லை. அடுத்து திரும்ப லோ கீழே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த புல் பேக் அப்படின்னா இங்கே இருக்குது. ஆனால் இது இன்சைடாக இருக்கனால நம்ம இதை பார்க்க வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட் டைம் எங்கே ஐடிஎம் எடுக்குதுன்னா இந்த இடத்துல ஐடிஎம் எடுக்குது. ஸோ இது டைம் ஃப்ரேம் 50 மினிட்டு. 50 மினிட்டில் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 50 மினிட்டில் இந்த இடத்துல ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறான். ஸோ தென் என்ன பண்ணுறான், திரும்ப இந்த லோவுக்கு ஐடிஎம் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல தான் இருக்குது ஐடிஎம்ன்றது. அண்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சரை இவன் என்ன பண்ணுறான்னா பிரேக் பண்ணுறான், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுறான். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம பை சைட் பார்க்கணும், ஓகேவா? ஸோ இந்த பை சைட் பார்க்குறப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணனால திரும்பவும் இந்த ஹைக்கு ஐடிஎம்னு பார்த்தோன்னா எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. ஸோ எப்பயுமே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தோன்னே திரும்பவும் நம்ம ஐடிஎம் பார்த்ததுக்கப்புறம் தான் பை பண்ணணும், அதர்வைஸ் பை பண்ணக்கூடாது. ஸோ இங்கே ஐடிஎம் எடுக்க வரும் பொழுதே மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னா இன்டர்னலாக ஸ்ட்ரக்சர் போட்டு கீழே வரான். ஸோ இது லோ, இது ஹை. இப்போது இந்த ஐடிஎம் எடுக்க வரும் பொழுது இவன் இன்டர்னலாக ஸ்ட்ரக்சர் போட்டு வரான். நான் அதையும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் பைக்கான ஃபஸ்ட் ஐடிஎம். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எங்கே போட்டிருக்கு அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு ஐடிஎம் எடுத்துகிட்டு இங்கே வந்து இது இன்டர்னல் பிஓஎஸ் போட்டிருக்கான். நான் அதையும் மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ எப்போயுமே ஒரு ஐடிஎம் எடுக்கிறப்போ எடுக்க வரும் பொழுது இங்கேருந்து கீழே இறங்கி வரலாம் கவுண்டர் ட்ரெண்டு. அவன் வந்து ஜஸ்ட் நார்மல் புல் பேக்காக வந்துச்சுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தா நம்ம பை சைட் பார்க்கலாம். இப்போ இவன் வந்து கவுண்டரில் வரும்பொழுது ஸ்ட்ரக்சர் போட்டு வரான். இங்கே ஒரு ஐடிஎம் எடுத்துகிட்டு பிஓஎஸ் வைக்கிறான். ஸோ திரும்பவும் என்ன பண்ணுறான், இங்கே ஒரு ஐடிஎம் எடுத்துகிட்டு இங்கே ஒரு பிஓஎஸ் வைக்கிறான். இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு எப்பயுமே இது பாடி க்ளோஸ் பார்க்க தேவையில்ல. ஸோ மேலே போய் எடுத்துகிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஸ்வீப்பாக இருந்தால் கூட அது போதுமானது. இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கு எப்பவுமே அதுதான். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் தான் பை பண்ணணும். ஐடிஎம்க்கு கீழே பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த ஒரே ஒரு ஓபி தான் இருக்குது. அதுவுமே பெரிய கேண்டில் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இங்கே ஓபி எதுவும் பெருசாக இல்லை. இன்னொன்று என்ன கண்டிஷன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் போட்டு வரனால எப்போ இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுதோ நம்ம அப்போ தான் பை சைட் பார்க்க முடியும். உங்களுக்கு புரியுதா? இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் பை பார்க்க முடியும், அதர்வைஸ் பார்க்க முடியாது. இங்கே ஒரு பிஓஎஸ் இந்த ஹை எடுத்தனால இது ஒரு இன்டர்னல் பிஓஎஸ் தான். ஸோ அப்போது இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பை சைட் பார்க்கணும், அதர்வைஸ் பார்க்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவன் மேலே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணான் இல்லையா, இப்போ கீழே வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிட்டான். கீழே வந்து இவன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணானா, ஆனால் பாடி க்ளோஸ் கிடையாது. மெயின் ஸ்ட்ரக்சருக்கு எப்பவுமே பாடி க்ளோஸ் தேவை. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா இங்கே வந்து ஸ்வீப் தான் பண்ணியிருக்கான். ஸோ
ஸோ அப்போ வந்து ஸ்டில் வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான், ஐடிஎம் எடுத்திருக்கான், அங்கே பெருசாக ஓபி இல்லை, மேலேருந்து கவுண்டரில் வருது, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் போட்டு வருது. அப்போ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் திரும்பினா நம்ம போய் பார்க்கலாம், அதர்வைஸ் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து இந்த லோ ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ இந்த லோ ஸ்வீப் பண்ணாலுமே நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் திரும்பினதுக்கப்புறம் போனோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியலன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் இந்த வீடியோவை நீங்கள் திரும்ப பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது என்ன பண்ணுறேன்னா இந்த லோ ஸ்வீப் பண்ணதும் இல்லாமல் இந்த இன்டர்னலாக வந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்போ பிரேக் பண்ணிட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பிரேக் பண்ணும்பொழுது ஆல்ரெடி இவன் இங்கே பிஒய்ஸ் வச்சுருக்கான்ல இன்டர்னலு. ஸோ இங்கே பிஒய்ஸ் வச்சுருக்கனால நமக்கு வந்து ஏதாவது ஒரு ஐடிஎம் வச்சு வந்தான்னா இன்னும் சேஃபு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற ஒரு ஆர்டர் ஃப்ளோ நம்ம மார்க் பண்ணிக்குவோம். எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, இதுதான் ஆர்டர் ஃப்ளோவாக இருக்குது. இந்த இடத்துல தான் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கான். ஸோ நம்ம அங்கே போட்டுக்கலாம். இன்னொன்று என்ன பெனிஃபிட்னா, இவன் இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இங்கேயும் பாடி க்ளோஸ், இங்கேயும் பாடி க்ளோஸு. இதுக்கு வித் ஐடிஎம்மோட நீங்கள் பை பண்ணால் இன்னும் சேஃபு. அண்ட் வந்து என்னென்னா இவன் ஓவராலாக ஸ்ட்ரக்சர் மெயின் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதோட லோவை இங்கே ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ ஸ்வீப் பண்ணனால நமக்கு பெருசாக ஐடிஎம் வந்து இந்த இடத்துல பார்க்கணும் அவசியம் கிடையாது. இதில் இருக்க ஆர்டர் ஃப்ளோலே டேரெக்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். ஆர்டர் ஃப்ளோலாம் கரெக்டாக தான் பார்த்து மார்க் பண்ணணும். ஏன்னா சின்ன விஷயம் பண்ணாலும் அது வேறு ஏதாவது எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் இப்போ இதோட டார்கெட் எங்கே வைப்போம் நம்ம? ஆல்ரெடி ஐ தானே பிஓஎஸ்ஸு. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகலை. ஓகேவா? இது ஸ்வீப் தான் இருக்குது. மெயின் ஸ்ட்ரக்சரு இது பையில் தான் இருக்குது. ஸோ அப்போ இது என்னது நமக்கு பிஓஎஸ். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டார்கெட்டு இங்கே தான் இருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் எப்படினாலும் வச்சு இது பண்ணலாம். நீங்கள் ஃபிபனாச்சி வச்சு கூட நீங்கள் டார்கெட் செட் பண்ணலாம். இப்போது இங்கே வந்துட்டு இது லாஸ்ட் இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னால நான் இந்த இன்டர்னல் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லேருந்து ஐ2 லோ போட்டோன்னா இதில் ஒரு 618 இந்த மாதிரி வரும். நம்ம அது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அங்கே கூட செட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதை எடுத்து இந்த 618 1.618. ஸோ இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக. ஏன்னா பிஒய்ஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா 1.619 எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு மெயின்டைன் பண்ணுறேன்னா 1:2 1:3ன்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக 1:3 வருது. ஸோ இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறப்போ இப்படி தான் மார்க் பண்ணணும். இந்த கவுண்டரில் வர்றது தான் நமக்கு ரொம்ப மெயின். ஐடிஎம் எடுக்க வரும்பொழுது இங்கே கவுண்டரில் வந்து ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு வரேன்னா இல்லை புல்பேக்காக வரேன்னு பார்க்கணும். ஸோ அது சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்து அதுக்கு பாடி க்ளோஸ் வேணுமா ஐடிஎம் வேணுமான்னு பார்த்துட்டு போனால் தான் உங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து இந்த லோ ஸ்வீப்பாக இருக்குது அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் உங்கள் பிரேக் ஆகிருக்கனால நம்ம இந்த ஆர்டர் ஃப்ளோவில் டேரெக்டாக என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இல்லை நான் ஐடிஎம் பார்த்து பார்ப்பேன்னா இங்கே இன்டர்னலாக ஏதாவது ஒரு ஐடிஎம் எடுத்ததுக்கப்புறம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் அடுத்தடுத்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே இன்டர்னலாக வர்றது இந்த கவுண்டர் ட்ரெண்டு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் மேலே போகும். நீங்கள் கண்ணை மூடிட்டு இங்கே ஒரு ஐடிஎம் இருக்குது, கீழே ஏதோ ஒரு ஓபி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை மார்க் பண்ணால் கூட அதுலேருந்து போகாது. இந்த கவுண்டரில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டுமே பை சைடு அது திரும்பும், இல்லாட்டி திரும்பாது. அதனால நீங்கள் கவுண்டரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மெயின் ஸ்ட்ரக்சர் ஓகே தான், பட் கவுண்டர் கீழே வரும்பொழுது அது வந்து திரும்பினா தான் அது மேலே போகும். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக இப்போ கரண்ட்டில் இருக்க சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டு கொடுத்தேன். இங்கே எது பெருசாக ஸ்ட்ரக்சர் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் மார்க் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட வியூவை சொல்லுங்கள். தேங்க்யூ.